நானும் ஒரு ஹோம் பேக்கர். பட் எனக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஹோம் பேக்கர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு டேலண்ட் இருந்துமே ஃபெயில் ஆகிறதுக்கு பெரிய ரீசனே அவங்க பண்ணுற குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் தான். இந்த மிஸ்டேக்கால தான் நீங்கள் ஹோம் பேக்கராகவுமே ஃபெயில் ஆகுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மணியுமே லாஸ் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் உங்கள் பிஸ்னஸை ஃபெயில் பண்ணிட்டு இருக்க அந்த 5 காஸ்ட்லியான மிஸ்டேக் பற்றி டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1, அண்டர் ப்ரைஸிங். இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இது ஒன் ஆஃப் த பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். ஆர்டர் வரணும்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நீங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேக்கர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளோட ப்ரௌனிஸ், நம்மளோட கேக்ஸை நிறைய பேர் வாங்கணுன்றதுக்காக கம்மி ப்ரைஸில் அதை சேல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட்னு மட்டும் இல்லை, நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு யூஸ் பண்ண காஸ்ட் கூட சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வரணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கே கண்டிப்பாக வரும். ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்மே பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸை அண்டர் ப்ரைஸ் பண்ணி சேல் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, பேக்கேஜிங் காஸ்ட், டைம் இது எல்லாமே கன்சிடர் பண்ணாமல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாங் டைமுக்கு சர்வை பண்ண முடியாது. நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீப்பான ரேட்டில் கொடுக்கும்போது அதோட வேல்யூமே கண்டிப்பாக கிடைக்காது. இது சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் லாங் ரனில் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 2, புவர் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ். என்னதான் உங்களோட கேக் அண்ட் ப்ரௌனிஸோட டேஸ்ட் சூப்பராக இருந்தாலும் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸில் தான் அந்த ப்ரௌனிஸையோ இல்லை அந்த ப்ராடக்ட்டையோ பார்ப்பாங்க. கஸ்டமர் ஃபோட்டோஸில் அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு வேல்யூபிளாக ஃபீல் ஆகலை, அதை வாங்கணும்னு ஃபீல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ரிங் லைட் வாங்கணும், பெரிய பெரிய லைட் செட்டப்லாம் பண்ணாதான் அவங்களால கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். லைட்னிங் நல்லா இருந்தால் தான் ஃபோட்டோஸ் நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சன்லைட் வச்சு நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணியுமே உங்களால் சூப்பரான ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். நான் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோட்டோஸை தான் பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல குவாலிட்டியில் என்ன நீங்கள் ப்ராடக்டாக கஸ்டமருக்கு தரீங்களோ அதே ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபோட்டோஸ் வேறு மாதிரி, நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்ககிட்ட வர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எடிட்டிங்லாம் பண்ணாமல் சன்லைட்டில் வச்சு நேச்சர் ஃபோட்டோவாக எடுங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 3, நோ ரிப்பீட் ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வருது, அவங்க ஸ்டேட்டஸ் மாதிரி ஏதாச்சும் போடுறாங்க அப்படின்னா நீங்களே போய் என்கொயரி பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கின கஸ்டமர் தான் நமக்கு ரிப்பீட் கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட அவங்களோட பர்த்டே ஆர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டேட்க்கு முன்னாடி ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி கஸ்டமர் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட மெனு ஷேர் பண்ணுறது, இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி அவங்கள ஃபாலோ அப்லேயே வச்சுட்டு இருங்க. இந்த மாதிரி உங்களோட ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புறது அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுறாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க தான் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக சேஞ்ச் ஆவாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 4, டூ மெனி ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தான் நீங்கள் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்லேருந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எடுத்ததுமே ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், முட்டை மிட்டாய், டீ, கேக்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மெனுவில் ஆட் பண்ணி நிறைய ஃப்ளேவர்ஸுமே அதில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக எல்லாத்தையுமே கரெக்டாக உங்களால் பண்ணித்தர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரௌனிஸாக சேல் பண்ண போகிறீங்கன்னா அதை நல்லா கற்றுக்கிட்டு அதில் என்ன பண்ணலான்றதை பாருங்கள். அதில் என்ன ஃப்ளேவர்ஸ் கொண்டு வரலாம், அதில் என்ன ஆஃபர்ஸ் கொண்டு வரலான்னு பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெனுவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கும் போது ஒரு கஸ்டமர் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி தர முடியாது. ஒன்ஸ் கஸ்டமர் ஓகேனா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கரெக்டாக பண்ணி தரல அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். கண்டிப்பாக ஒன்ஸ் கஸ்டமருக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ உங்கள் மெனுவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் கூட போதும். அதில் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, இன்கன்சிஸ்டன்ட் போஸ்டிங்.
ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதை நம்ம பண்ணலனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த மிஸ்டேக்கை எல்லாருமே பண்ணுவோம். ஓரளவுக்கு நம்மளோட பிராண்ட் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆன்லைன்லயுமே நம்ம சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நீங்க போஸ்ட் பண்ற போட்டோஸ் வீடியோஸா இருக்கட்டும் எல்லாமே கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணணும். எல்லா வீக்குமே நீங்க 2 ஷார்ட்ஸ் வீடியோ போடுவீங்க அப்படின்றப்ப அது பாத்தீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். இந்த வீக் 2 ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்றது, அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோவே போடாம இருக்கிறது, இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா க்ரோ ஆக முடியாது. எனக்கும் தெரியும், வீடியோஸையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். பட் இப்போ இருக்க சோஷியல் மீடியா ஏரால நீங்கள் போஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பீப்புள் உங்களை மறந்துடுவாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வியூஸ் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்ஸில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சாலுமே அதை குட்டி குட்டியாக சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். இந்த 5 மிஸ்டேக்ஸில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட பேக்கப் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸை அவங்களுமே கரெக்ட் பண்ணிக்கட்டும். நம்ம பேஜ்ல ப்ரௌனி கிளாஸஸ்மே எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மார்ச் மந்த் பாத்தீங்கன்னா டிகே கிளாஸ்மே அவைலபிளா இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்றதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.